நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நல்லாவே ப்ளவுஸாக தைக்க தெரிஞ்சாலும் சரி, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் ப்ளவுஸை கரெக்டாக மார்க் பண்ணி கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணாலும் அந்த ப்ளவுஸில் ஏதாவது ஒரு கரெக்ஷன் வந்துட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்கிறதில்ல. அந்த குறிப்பிட்ட கஸ்டமருக்கு மட்டும் இந்த ஃபால்ட் வந்துட்டே தான் சிஸ்டர் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி ஃபால்ட் வருது அப்படின்னா தைக்கிற டைலர்ஸோட தப்பு கிடையாதுங்க, கொடுக்குற கஸ்டமரோட தப்பு தான். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தச்ச அளவு ப்ளவுஸை கொண்டு வந்து இது எனக்கு கரெக்டாக இருக்குது, இதில் இருக்கிற மாதிரி அப்படியே தச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் அதில் இருக்கிற அளவை எல்லாமே எக்ஸாக்டாக வச்சாலுமே அந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கரெக்ஷன் வந்துட்டே தான் இருக்கும். ஏன் இந்த கரெக்ஷன் வருது அப்படின்னா, அந்த மாதிரி நமக்கு பழைய ப்ளவுஸை அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது நிறைய டைம் வாஷ் பண்ணியிருப்பாங்க. அதோட அளவுகள் எல்லாமே நமக்கு மாறி போயிடும். அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறப்ப ஒரு அளவு எடுத்து அவங்க ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுவே ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ப்ளவுஸோட அளவுகள் எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறி தான் இருக்கும். அந்த கிளாத்துமே ரொம்ப இழுவை கொடுத்து இருக்கும். அது ஆனால் அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். கஸ்டமர் உங்ககிட்ட அளவு ப்ளவுஸை வச்சு ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீசன்ட் டேஸில் தைச்ச அளவு ப்ளவுஸை நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள அளவு நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். நிறைய கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழைய ப்ளவுஸை கொடுத்து இதுதான் எனக்கு கரெக்டாக இருக்குது, இந்த ப்ளவுஸ் படியே தச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிகினர்ஸ் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ரீசன்ட் டேஸில் தச்ச ப்ளவுஸாக பார்த்து நீங்கள் அளவு ப்ளவுஸை வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இல்லை அப்படின்னா அவங்களோட பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபிட்டிங்கும் சூப்பராக இருக்கும்.